நாடு முழுவதும் இறைச்சிக்காக மாடுகள் விற்பனை செய்வதற்கு தடையில்லை என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. மாடுகள் விற்பனை தொடர்பாக மத்திய அரசின் அறிவிக்கைக்கு சென்னை நீதிமன்ற மதுரை கிளை விதித்துள்ள தடை தொடரும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இந்தியாவில் பசுக்கள், காளைகள், கிடாரிகள், கன்றுகள், எருமைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றை இறைச்சிக்காக விற்கவும் வாங்கவும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து மத்திய சுற்றுச்சூழல் துறை கடந்த மே மாதம் அறிக்கை வெளியிட்டது. நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய இந்த அறிக்கையை செயல்படுத்த பல மாநில அரசுகள் மறுப்பு தெரிவித்தன. கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் மத்திய அரசின் அறிவிக்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றின. மத்திய அரசின் அறிவிக்கையை எதிர்த்து மாட்டு வியாபாரிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நடைபெறும் வர்த்தகம் முற்றிலும் முடங்கும் என வியாபாரிகள் அச்சம் தெரிவித்தனர். இந்நிலையில் மத்திய அரசின் அறிவிக்கையை எதிர்த்து பொள்ளாச்சி வியாபாரிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜே.எஸ். கேகர் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு ஆஜரான மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நரசிம்மா, மத்திய சுற்றுச்சூழல் துறை சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிக்கை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என கூறினார். கட்டுப்பாடுகள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், அரசாணை குறித்து பொதுமக்களுக்கு அச்சமுள்ள நிலையில் அச்சத்தை போக்கும் வண்ணம் திருத்தங்களுடன் 3 மாதத்தில் புதிய அரசாணை வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார். மாடுகளின் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை செயல்படுத்த மத்திய அரசு அவசரம் காட்டவில்லை என்றும் நரசிம்மன் தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ள நிலையில் மத்திய அரசின் அறிவிக்கை செயல்பாட்டிற்கு வரவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் மாட்டுச்சந்தை மூலம் தொழில் செய்பவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று வாதிட்டார். மத்திய அரசின் நிலையற்ற கொள்கை காரணமாக மாட்டு வியாபாரிகளுக்கு தொழில் பாதிக்கப்படக்கூடாது என்று கூறிய அவர், மக்களின் அச்சத்தை போக்குவது அரசின் கடமை எனவும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மத்திய அரசின் அறிவிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விதித்துள்ள தடை தொடரும் என கூறி வழக்கை முடித்து வைத்தனர்.